evening, ladies and gentlemen. This night at 9 p.m. at Mylapore Fine Arts Club, we are having a debate show related to humor. What is happening in Humor Club? Everyone they are gathering. What is happening? Is everyone laughing? Is there any laugh? We are going to debate with Mr. Shekharan at 9 p.m., the Secretary of Humor Club. Stay tuned with us. India wants to know. America wants to know. Pakistan wants to know what is happening in Humor Club. We won't leave you until we get an answer. இத பார்த்த நம்ம மாமா இந்தியாவில் ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது. சம்திங் ஹேப்பனிங். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. காலையில தமிழ் நியூஸ்ல என்ன சொன்னானோ அதையே ஒரு கோட்டு போட்டு டை போட்டு கொஞ்சம் மூஞ்சிய உக்கிரமா வச்சுக்கிட்டு we will tell you அப்படின்னா அப்படின்னு. இப்போ ஒரு விவாத அரங்கத்துக்கு எனக்கு ஒரு 3 கெஸ்ட் வாங்க. ஒரு விவாத அரங்கம் எப்படி நடக்குதுன்னு இப்போ நம்ம காமிச்சு கொடுக்குறோம். 3 கெஸ்ட் நீங்களே வாங்க, யார் வேணா வரலாம். நியூஸ் டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களே சில பேர், நான் இருந்திருந்தா அப்படின்னு துடிச்சிருப்பீங்கல்ல, ஒரு 3 பேர் வாங்க. I will show a live demo of விவாத அரங்கம் நியூஸ் சேனல். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாங்க சார். முதல்ல ஒரு தைரியமா மேடை ஏறி ஒரு விஷயத்துக்காக கண்டென்ட்டுக்காக வந்திருக்காங்க 3 பேர். இந்த விவாத அரங்கத்திலலாம் டாபிக் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நடுவில் 3 பிரேக் இருக்கும். பிரேக்கில் அந்த டைல்ஸ் வாங்கலையா, ஓகே, இந்த சோப்பு வாங்கலையா, இல்லை இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கலையா, இந்த 3 ஆடு வரும். இந்த 3 ஆடை பிளான் பண்ணி தான் இந்த விவாதமே. ஆனால் டாபிக் மட்டும் பில்டப்பாக விட்டுருவாங்க. ஸோ ஆங்கர் வந்து உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் சொல்லணும். சார் உங்கள் நேம் சார்? அசோகன். மேம்? பிரேமா. கிருஷ்ணமூர்த்தி. இவங்களை நான் இப்போ தானே மீட் பண்ணுறேன். ஆனால் 20 வருஷம் இவங்களோட பழக்கம் மாதிரியே அந்த நியூஸ் ஆங்கர் பேசுவார். கிருஷ்ணமூர்த்தி, அசோகன், பிரேமா. அனைவருக்கும் வணக்கம். ஹியூமர் கிளப்பில் அதிகமாக நாம் கேட்பது ஹியூமரா காமெடியா? மக்கள் சிரிக்கிறார்களா இல்லை ரசிக்கிறார்களா? இது குறித்த ஒரு முக்கியமான விவாதம். நகைச்சுவையில் 20 ஆண்டுகால அனுபவம் மிக்க திரு கிருஷ்ணமூர்த்தி சார் நம்மிடையே வந்திருக்கிறார். பிரேமா மேடம் ஒரு நகைச்சுவையை பார்த்தா அதுல நகை எது சுவை எதுன்னு பிரிச்சு மேய்வாங்க. 35 கால அனுபவம் மிக்க அவர். அசோகன் சார், நடிகர் அசோகனுக்கே நகைச்சுவை சொல்லிக் கொடுத்தவர் அவர். இவர்கள் 3 பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் இப்ப கேட்க போறோம். சொல்லுங்க, ஆக்சுவலா ஹியூமர் கிளப்ல நடக்கிறது என்ன? ஹியூமரா காமெடியா? பிரேமா மேடம் சொல்லுங்க. காமெடி. ரொம்ப அருமையான அவங்களுடைய கருத்தை அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஹியூமர் கிளப்பில் நடப்பது ஹியூமர் அல்ல, காமெடி என்பதை அவங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. ஆனா இதை ஏன் சார் நீங்க முறைக்கிறீங்க? எதனால முறைக்கிறீங்க சொல்லுங்க. அவர் முறைக்கலனாலும் நாங்க முறைக்க வைப்போம். இல்ல சமயத்துல இல்லன்றாரு. ஏன் இல்ல? எதனால இல்ல சார்? கிருஷ்ணமூர்த்தி சார் சமயத்துல ஹியூமரை தேட வேண்டியது இல்ல இல்லங்கிறார் சார். சார் அவர் என்ன ஏன் சார் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காரு? பாத்தீங்களா, நீங்க டியூன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு கவர் வரும் சார், கார் பிக்கப் வரும். சொல்லுங்க, ஹியூமரா காமெடியா சார்? இது ஹியூமர் சார். ஹியூமர். நீங்க ஒரு ஹியூமன் சார், அதனால தான் நீங்க ஹியூமன் சொல்றீங்க. ஆனா நீங்க மேடம் நீங்க 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 கோச்சிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. நீங்க கோவப்படுறீங்க, எனக்கு தெரியுது. ஆனா அவர் சொல்ற ஹியூமர் என்ன சார்? அவர் என்னோட கணவர் தான். எப்படி வீட்ல வந்து ஆப்போசிட்டா பேசுவாரோ அதுதான் நீங்க. சோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபமே என்ன? நீங்க கணவனாகவே இருந்தாலும் நான் உண்மை பக்கம் தான் இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க சார். நீங்க ஏன் சார் உங்க வைஃப் கூட்டு வரல? நான் அத வன்மையா பயப்படுறீங்க. நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்க. யாரு? அவங்க கணவன் மனைவின்றது நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்க. எதனால கண்டிக்கிறீங்க? ஹியூமர் இல்ல. இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இல்ல அவர் சொல்றத நான் அவர் சொல்லல, நீங்க சொல்ல வைக்கிறீங்க. ஆமா மிஸ்டர் அசோகன், நான் மறுக்கறேன் அத. நீங்க ஏன் மறுக்கறீங்க? எதனால? என்ன கருத்து சொல்லுங்க. ஹியூமரே இல்ல. ஹியூமரே இல்லங்கறீங்க சார். உங்க வைஃப் வரலங்கற தைரியத்துல பேசாதீங்க. கேக்குறாங்க பாருங்க. கேட்குறாங்க, உங்க வைஃப் இருந்தா இந்த தைரியத்தில் நீங்க பேசுவீங்களான்றீங்க. இதை குறித்து நாம் ஆழமாக முக்கியமாக விவாதிக்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது ஹியூமரா காமெடியா? ஹியூமர் கிளப்பில் நடப்பது என்ன? வெட்ட வெளிச்சமாக இதோ உங்களுக்காக விவாத மேடை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி.
இந்த கேப்பில் காஃபி சாப்பிட்டீங்களா சார்? சார் ஓகே, எப்படி சார் இருக்கீங்க? இதெல்லாம் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஆடு முடிஞ்சு திருப்பி ஆரம்பிக்கும். சார் ரெடி சார், ரோல் சார். ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்து கொண்டிருக்கு தமிழகத்தில். ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடப்பது ஹியூமரா அல்லது காமெடியா என்று தெரியாமல் இங்கு மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து இங்கு ஒரு கணவன் மனைவியே ஒரு மிகப்பெரிய அளவில் எதிரெதிராக நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மாடி மிஸ்டர் அசோகன் நீங்க சொல்லுங்க. ஹியூமர் அப்பப்போ இருக்கும், அப்பப்போ இருக்கும். இது என்னது? இது என்ன அப்பப்போ இருக்கும்? எப்போ இருக்கும் சார்? ஃபுல்லா இருக்காது சார். எப்பப்போ இருக்குமோ அப்பப்போ இருக்கும் சார். பாத்தீங்களா, விதண்டாவாதமாக பேசுவதை எங்க கத்துக்கொண்டிருக்கிறார் இவர்? ஒவ்வொரு மாதமும் ஹியூமர் கிளப் போனதுனால இந்த பிரச்சனை. அப்ப இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? தாம்பத்திய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கும் சொல்லுங்க மேடம். ஒரு 10 நிமிஷத்துக்கே நீங்க எல்லாரும் இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்களே. அவரை நாங்க ஏன் மேடம் 10 நிமிஷம் வச்சிருக்கோம்? நாங்க இன்னும் 10 நிமிஷத்துல வெளியில அனுப்பிச்சிருவோம் அவரை. கஷ்டம் இருக்கும். யார? அவரை மெயின்டைன் பண்றது. நீங்க ஹியூமர் கிளப்புக்கு போறது இவர் அங்க மெயின்டைன் பண்றதுக்காக, கத்துக்கிறதுக்கு போறீங்களா இல்ல எதுக்காக போறீங்க? கொஞ்ச நேரமாக அவர்களுடைய வாழ்க்கை இப்படி சிதைந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் தொடருவோம். இது KYG டைல்ஸ் வழங்கும் விவாத மேடை உங்கள் சேனலில். நன்றி, வணக்கம். அரை மணி நேரம் டிஆர்பி வாங்கிடுவாங்க. நீங்களும் ரொம்ப நேரம் இதா இருக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கிவ் தம் a big round of applause. இருங்க, எங்க நியூஸ் சேனலோடைய கௌரவிப்பை வாங்கிட்டு போயிடுங்க. அவர்களுக்காக வெயிட் பண்ணுங்க சார். அரை மணி நேரம் நீங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்ப்பீங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காது அதில். இது அந்த அடுத்த ரவுண்டில் கிழிச்சிருவான் பாரு அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. 7 ஆடு தான் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப அருமையாக கலந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. நியூஸ் சேனலில் நீங்கள் கலந்துக்கலாம்.